ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். பாட்டி வந்து முத்து மீனாவும் ரூம்குள்ளே படுக்க சொல்கிறாங்க. நம்ம முத்து போயிட்டு கதவு தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி மனோஜை வந்து வெளியில் படுக்க சொல்கிறாங்க. மனோஜும் ரோஹிணி வேற வழி இல்லாமல் ஹாலில் தூங்குறாங்க. அப்போ ரோஹிணி போயிட்டு மனோஜ் கிட்ட என்னங்க கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்க, மனோஜ் இருந்துக்கிட்டு ஆமாம் கொசுல ரொம்பவே கடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு இருங்க இன்னும் ஒரு வாரம், அதுக்கப்புறம் ஸ்ருதி தான் ஹாலில் படுக்கணும், அவள் எப்படி பெரிய வீட்டு பொண்ணு, அதனால ஹாலில் படுக்க மாட்டா, ஒரு பிரச்சனையை கொண்டு வருவா, அந்த பிரச்சனையில நானும் சேர்ந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி முத்துவும் மீனாவும் எப்பயும் போல ஹாலில் படுக்க வச்சிடலாம், ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க ரோஹிணி. எப்பயும் போல அடுத்த நாள் காலையில எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மனோஜும் ரோஹிணி இருந்துட்டு ஹோம் அப்ளையன்சஸ் கடை திறப்புக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. உடனே முத்து வந்துட்டு நீ எதுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிடுற, நம்ம வீட்டில் அம்மாவும் பாட்டியும் இருக்காங்க, அவங்களே கூப்பிட்டு ஓபன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயாக்கு வந்து ரொம்பவே பூரிப்பாயிடும். ரோஹிணி வந்துட்டு சரி வேற வழி இல்லாம சரி அத்தையவே கூப்பிட்டு ஓபன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அடுத்து மீனா வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாட்டி போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன மீனா உன் மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல பாட்டி, முத்து வந்து அவங்க அம்மா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, ஆனா அத்தை வந்து முத்து மேல பாசமே வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் முத்துவையே குறை சொல்றாங்க, என்ன ஏதாவது பிரச்சனையா, சின்ன வயசுல ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டி இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன வயசுல ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால விஜயா வந்து என்கிட்ட வந்து முத்து விட்டுட்டு போயிட்டாங்க, அதுல இருந்து நானே தான் வளர்த்தேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் பாட்டியும் வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மீனாட்டியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்போதான் மீனாக்கு வந்து உண்மை தெரிய போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி ரோஹிணி வந்து ஹோம் அப்ளையன்சஸ் வந்து வாங்கறதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் வந்து அண்ணாமலை இதுன்னு தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.